நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இரண்டாவது நாளாக தொடரும் மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜாஜே. ராஜாஜி, அங்கு மழை எந்த அளவுக்கு பெய்திருக்கிறது, என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? வேதாரண்யம் சுற்று வட்டார பகுதிகளில் இரண்டாவது நாளாக தொடர்ந்து களமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினல் வயல் ஆகிய பகுதிகளில் உள்ள 9,000 ஏக்கர் உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பளங்கள் கடல் போல் காட்சியளிக்கிறது. இந்த மழை காரணமாக வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் உப்புக்கள் ஏற்றுமதி செய்யாமல் தேக்கம் அடைந்து உள்ளது. சேமித்து வைக்கப்பட்டுள்ள உப்புகளை உப்பு உற்பத்தியாளர்கள் தார்பாய் மற்றும் பணமட்டைகளை கொண்டு பாதுகாப்பாக மூடி வைத்து உள்ளனர். இதனால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. உப்பள தொழிலாளர்களுக்கு கடந்த மழைக்காலங்களில் வழங்க வேண்டிய நிவாரணத் தொகை முழுமையாக கிடைத்து விட்டதாக உப்பள தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோடியக்கரையில் 11 சென்டிமீட்டர் மழையும், வேதாரண்யத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும், தலைஞாயிறில் 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது. மேலும் பலத்த காற்று வீசுவதால் நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் உள்ளனர். விழுந்தாமாவடி, வானவன் மகாதேவி, வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம், ஆறுகாட்டுத்துறை, கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 5,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்களது படகுகளை கடற்கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டு உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.